காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். மேலோகத்தையே நாடி நிற்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய கனத்திற்காக, நீர் உயர்த்தப்படுவதற்காக நாங்கள் இந்த நேரத்திலே உம்முடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம். நீர் மகிமைக்குரியவர், மகிமையிலே வாழுகிறவர். ஆனாலும் மனப்புத்தராகி நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு செவி கொடுக்கிறவர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். புதிய நாளின் புதிய சிந்தனைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளையும் அலங்காரமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக கர்த்தர் விரும்புகிற திசையிலே எங்களை நடத்துகிறபடியால் நன்றி. உமக்குள்ளே உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கற்றுத்தாரும், கனப்படுத்தும். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தலைப்பிலே கடந்த சில நாட்களாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக இன்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற வார்த்தையை ஆழமாக இன்றிலிருந்து தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Hallowed be thy name.
அன்பானவர்களே, என்னுடைய என்ற நிலையை விட்டு உம்முடைய என்ற நிலைக்கு வந்து விடுவதுதான் ஜெப வாழ்வின் மேன்மை. இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே 6 விண்ணப்பங்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த 6 விண்ணப்பங்களையும் நன்கு கவனிக்கும் போது அங்கே ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீக ஒளி வீசுவதை பார்க்க முடியும். அவைகள் தேவனுக்கு உகந்த விண்ணப்பங்களாக இருக்கின்றன. அந்த 6 விண்ணப்பங்களில் முதல் 3 விண்ணப்பங்களும் உம்முடைய என்ற வார்த்தையுடன் துவங்குகின்றன. அடுத்த 3 விண்ணப்பங்களும் எங்கள் என்ற வார்த்தையுடன் துவங்குகின்றன. இங்கே ஜெபம் ஆரம்பித்ததும் ஜெபிக்கின்றவரின் பார்வை தன்னை நோக்கி மையம் கொள்ளாமல் தேவனை நோக்கி மையம் கொள்ள வேண்டும் என்ற உண்மை விளக்கப்பட்டுள்ளது. முதல் முக்கியத்துவம் தேவனுடைய காரியங்களுக்கும், இரண்டாவது முக்கியத்துவம் நம்முடைய காரியங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய ஒழுங்கு ஆகும். 1, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 2, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 3, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம். இந்த அநேகர் இந்த ஜெபத்தை சொல்வதற்கு பதிலாக சிறிய ஜெபமாகிய என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன் என்று பல இடங்களிலே நாம் சொல்லி ஜெபத்தை நிறைவு செய்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ஜெபம் மிக முக்கியமானது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. இப்போது நாம் படிக்க கேட்ட இந்த 3 காரியங்களும் நம்முடைய ஜெபங்களில் முதலிடத்தை பெற வேண்டும். அவருடைய நாமத்தோடு தொடர்புடைய காரியங்கள், அவருடைய ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், அவருடைய விருப்பத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஆகியவையே ஜெப வாழ்க்கையில் நாம் வாஞ்சித்து தேட வேண்டிய முக்கிய தேவைகள் என்பது இங்கே வற்புறுத்தப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தலைப்பிலே வரக்கூடிய நாட்களிலும் தொடர் செய்தியாக இதை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். அநேகருக்கு நான் எப்படி ஜெபிப்பது என்பது தெரியாமல் இருக்கலாம். இந்த தொடர் போதனை உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லிதான் நினைத்து இந்த பகுதியை நாங்கள் எடுத்துள்ளோம். அன்பானவர்களே, ஜெபம் என்பதின் வாயிலாக நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளை பிதாவாகிய தேவனிடமிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இது உண்மைதான். ஆனாலும் ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்ற குறைவான அர்த்தத்தில் அதை பார்த்துவிடக் கூடாது. பரலோகத்தில் இருக்கிற தேவனையும் பூமியில் இருக்கிற நம்மையும் இணைத்து விடுகின்ற ஒன்றுதான் ஜெபம். தேவனோடு நமக்குள்ள உறவை செயல்படுகின்ற ஒரு நிஜ அனுபவமாக மாற்றுவதுதான் ஜெபம். ஜெபத்தின் வழியாகத்தான் நாம் தேவனை உணர முடியும். ஜெபிக்கின்ற அனுபவம் போதுமான அளவு இல்லையேல் தேவ உறவு என்பது உயிருள்ள ஒன்றாக இராது. அங்கே தேவனுக்கு நாம் அந்நியர்கள் போல் இருக்கின்ற ஒரு உணர்வே நீடிக்கும். தேவனுடைய அன்பை பொதுவான அறிவில் நாம் அறிய முடியும். ஆனால் ஜெபிக்கின்றதன் வாயிலாகத்தான் அந்த அன்பை நிஜ நிலையில் அனுபவிக்க முடியும். நமது உலக நிலையில் எல்லாம் சரியாக இருந்தாலும் தேவனுடைய நாமம் நம் வாழ்விலே மகிமைப்பட வேண்டிய தேவை உள்ளதே. அன்பானவர்களே, எனவே ஜெபம் என்பது தெய்வீக தன்மைகளை கொண்டதாகவும் தேவனுக்கு ஏற்ற விதமாகவும் இருத்தல் அவசியம். தேவன் பார்க்கின்ற பிரகாரமாக ஜெபத்தை நாம் பார்த்து தேவன் எதிர்பார்க்கின்ற பிரகாரமாக நாம் ஜெபத்தை அமைத்துக் கொண்டால்தான் ஜெபம் வல்லமையுடையதாக இருக்க முடியும். அநேகர் தங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தேவைகள் வற்புறுத்தப்படுகின்ற போது அதிகமாக ஜெபிப்பார்கள். நன்றாக ஜெபிப்பதனால் தேவன் இறங்கி தேவைகளை தந்து விடுவார் என்ற நல்லெண்ணமே காரணம். ஆனால்
சுமூகமான சூழ்நிலையில் ஜெப அனுபவம் அவர்களிடம் காணப்படுவதில்லை. ஏனென்றால் தேவைகளை பெறுவதற்காக தான் ஜெபம் என்ற நிலையிலேயே அவர்கள் உள்ளனர். தேவைகள் இல்லாத போது ஜெபிக்க வேண்டிய தேவையை அவர்கள் அறிய வாய்ப்பில்லையே. அநேகர் ஊழியக்காரர்களிடம், மிஷனரிகளிடம், போதகர்களிடம் சொல்வது உண்டு, ஐயா, எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, இந்த தேவைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அழுத்தம். உலகத்திலே வாழுகின்ற போது சில விஷயங்களிலே குழம்பி போய் தீர்மானம் எடுக்க முடியாமல் அந்த பிரச்சனை அவர்களை அழுத்தும் போது ஜெப வீரர்களை தேடி வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உலக பிரகாரமாக நாம் போராடி ஜெபித்து பெற்றுக்கொள்ள எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அப்போதும் ஜெபம் நமக்கு போதுமான அளவிற்கு தேவையாகவே இருக்கின்றது. ஏன் அப்படி, அருமையானவர்களே? அதற்குரிய பதிலை நாம் பரமண்டல ஜெபத்தின் முதல் பகுதியில் வருகின்ற 3 விண்ணப்பங்களிலும் காண்கின்றோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்பிற்கினியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் உலக நிலையில் எல்லாம் சரியாக இருந்தாலும் தேவனுடைய நாமம் நம் வாழ்வில் மகிமைப்பட வேண்டிய தேவை உள்ளதே. உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட தேவை உள்ளதே. தேவனுடைய ராஜ்யம் நம்மிடம் செயல்பட வேண்டியது அவசியமாக உள்ளதே. தேவனுடைய விருப்பங்கள் நம்மிடம் நிறைவேற வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றதே. இந்த பரலோக தேவைகள் தினமும் நமக்கு தந்தருளப்பட வேண்டும் என்றால் தினமும் நாம் ஜெபிக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. அனுதினமும் நாம் எதை தேவனிடமிருந்து பெற வேண்டுமோ அதனை அறிந்து அவ்விதமாக கேட்டு பெற்றுக்கொள்ள நாம் பழகி கொண்டோமானால் நம்முடைய ஜெப வாழ்க்கை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். தேவனோடு அல்லது பரலோகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய மிக முக்கிய தேவைகள் என்பதை உணர்கின்ற பக்குவம் வந்தால்தான் நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்பது விளங்கும். இன்று பலருடைய ஜெபங்கள் எப்போதும் உலக பிரகாரமான தேவைகளையே மையம் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களிடம் இன்னும் தேவனுடைய ஆவியின் செயல்பாடு ஆரம்பிக்கவில்லை. ஏன் ஆரம்பிக்கவில்லை? அவர்கள் இன்னும் ஆவியின்படி மறுபடியும் பிறக்கவில்லை. ஏன் பிறக்கவில்லை? அவர்கள் உலகத்தை விட்டு தங்கள் மனதை திருப்பி உன்னதத்தை நோக்கி பார்க்கும்படி தங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. எனவே அப்படிப்பட்டவர்களிடம் கிறிஸ்துவுக்குள் இருந்த பரலோக சிந்தை இல்லை. தேவ நாமம் மகிமைப்படுதல், தேவனுடைய ஆளுகைக்குள் காணப்படுதல், தேவனுடைய விருப்பம் செய்தல் ஆகியவற்றை குறித்து உலக பிரகாரமான மனிதன் அதிகமாக சிந்திக்க மாட்டான். அவைகளை குறித்து அவனுக்கு அக்கறை எதுவும் இருப்பதில்லை. ஏனென்றால் தேவனால் பிறந்தவனுக்கு மட்டுமே அது போன்ற காரியங்கள் மிக முக்கியமானவர்களாக தோன்றும். அவன் மட்டுமே அது போன்ற காரியங்கள் மேல் வாஞ்சை கொண்டு மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல கதறுவான். அருமையானவர்களே, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் உலக நிலையில் பரிபூர்ண நன்மைகளை கொடுத்தாலும் அவன் அதனால் பெரிதாக மகிழ்ந்து பூரித்து விட மாட்டான். என் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட்டிருக்கிறாரா? என் வாழ்க்கை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறதா? என் வாழ்க்கையில் தேவ விருப்பங்கள் நிறைவேறுகிறதா? இது போன்ற கேள்விகளை அவன் தினமும் கேட்டுக்கொண்டே இருப்பான். அந்த கேள்விகளுக்கு திருப்தியான பதில் தன்னிடம் இல்லை என்றால் அவன் உள் மனதில் அங்கலாய்க்கிறவனாகவே காணப்படுவான். ஏனென்றால் அவைகள்தான் அவனுக்கு பிரதான தேவைகளாக இருக்கின்றது. எனவே அவன் திரும்ப திரும்ப ஜெப நிலைக்கு உட்பட்டு அவைகள் நிறைவேறுவதில் வெளிப்பாக இருப்பான். ஏனென்றால் அவன் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட புதிய படைப்பு. உம்முடைய என்கிற வார்த்தை தான் முக்கியம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்போது நாம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வாக்கியத்தில் பிரகாசிக்கும் தெய்வீக உண்மைகளை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இங்கே ஜெபத்தில் எழுப்ப வேண்டிய முதல் விண்ணப்பம் உம்முடைய என்ற பதத்தில் ஆரம்பிப்பதை காண்கிறோம். முதல் விண்ணப்பம் என்னுடைய என்று நம்மை நோக்கி துவங்காமல் உம்முடைய என்று தேவனை நோக்கி துவங்குவது விசேஷமாக கவனிக்கத்தக்கதாகும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் தேவனுடைய உண்மையான வெளிச்சத்தில் தன் வாழ்க்கையை பார்க்கும் முன்பு அவருடைய வாழ்க்கை என்னுடைய என்ற சுயத்திலேயே மையம் கொண்டிருக்கும். நான் என்னுடைய என்று அநேகர் அல்லது ஏகதேசம் எல்லாருமே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம்.
என்னுடைய இந்த சுய மதிலை தாண்டி அவன் வெளியே போவதில்லை. சில வேளை கொஞ்சம் வெளியே போனாலும் ஏதாவது ஒரு வழியில் வேகமாக மறுபடியும் என்னுடைய இந்த சுய மதிலுக்குள் குதித்து விடுவான். சில வேளை கொஞ்சம் வெளியே போனாலும் ஏதாவது ஒரு வழியில் மறுபடியும் என்னுடைய இந்த கூற்றுக்குள் திரும்பி வந்து விடுவான். என்னுடைய வாழ்வு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய திறமை, என்னுடைய வழிகள், என்னுடைய உலகம், இப்படியாக எல்லாம் என்னுடைய இந்த கோட்டுக்குள் நிற்பதுதான் சுயம் சார்ந்த வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்து அற்ற வாழ்க்கை. அதுதான் தேவனை ஆதாரமாக கொள்ளாத வாழ்க்கை. இதன் பெயர்தான் உலக பிரகாரமான வாழ்க்கை. அன்பானவர்களே, நமக்குரியவர்களை தேடுவதே நம் வாழ்க்கையின் நோக்கம் என்றிராமல் தேவனுக்குரியவர்களை தேடுவதே நோக்கமாக இருக்க வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த சத்தியத்தை தொடர்ந்து நாளை தினத்திலும் கேட்போம். அதுவரையிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு முறை கூட உம்மோடு நாங்கள் தைரியமாக கிருபாசனத்தண்டையிலே வந்து நிற்கிறோம். நாங்கள் பேசினால் நீங்க கேட்பீங்க என்கிற அந்த உறவின் முறையிலே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். எந்நேரமும் நாங்கள் கிருபாசனத்தண்டையில வர தகுதிப்படுத்தி இருக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே, இன்று நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்மோடு செபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லியுமை hallowed be thy name என்று சொல்லியுமை வணங்குகிறோம், கனப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காலவேளையிலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களே கர்த்தர் கனப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த சூழ்நிலை